வணக்கம். உங்கள் விக்கிராஜ். பாபா வாங்கா இந்த பெயர் கேட்ட உடனே உலக நாடுகள் எல்லாருமே எப்பா யாருப்பா இவங்க இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களப்பா அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதாவது குறிப்பா சொல்ல போனா பாபா வாங்க என்றவங்க ஒரு தீர்க்கதரிசி. அதாவது ஜோதிடம் இருக்குன்னு சொல்லு பாத்தீங்களா, பின்னாடி வரப்போறத அத முன்னாடியே தனக்கு தோன்றத சொல்லி அதுல உலக நாடுகள் எல்லாருமே யார்பா இவங்க சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. ஆனா இவங்க சொன்னது எல்லாமே நடந்ததுனால உலக நாடுகள் எல்லாருமே இவங்க எழுதின டைரியை பார்த்து ஓடினாங்க. அதாவது பாபா வாங்கா என்றவங்க ஒரு பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு பெண்மணி. இவங்க ஒரு 11 வயதா இருக்கும் பொழுது இவங்களுடைய கண் பார்வை பாதிப்புக்குள்ளாகுது. அதாவது குறிப்பா சொல்ல போனா இவங்களுடைய கண் பார்வை எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நாட்டுல வந்த சூறாவளி காரணமாக சூறாவளியிலே இவங்க பாதிக்கப்பட்டு உயிருக்கு ரொம்ப போராடின நிலைமையில இருந்திருக்காங்க. உடனே மருத்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்களுடைய உயிரை காப்பாற்றி கண் பார்வை மட்டும் இவங்களுக்கு போனதா சொல்லப்படுது. 11 வயதுல பாதிக்கப்பட்ட இவங்க அப்பவே தீர்க்க தரிசனங்கள்லாம் சில சொல்லியிருக்காங்க. முதலாவதாக என்ன சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வார்த்தையில, எனக்கு உலகத்துல பார்க்கிற திறன் தான் என்னை விட்டு போனதே தவிர மனசளவுல எனக்கு பின்னாடி நடக்க வேண்டியது முன்னாடி எனக்கு தெரிய வரும் அப்படின்றத இவங்க குறிப்பா சொல்லி ஒரு டைரியிலே எழுதியிருப்பாங்க. இவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியிருப்பாங்க. அத மக்கள் யாருமே கவனிக்காம சிலது நடந்ததாக சொல்லப்படுது. 2ஆம் உலகப் போர் இவங்க கணிச்சபடியே 2ஆம் உலகப் போர் அப்படியே நடந்ததாக சொல்லப்படுது. நம்ம இந்தியாவில் சொல்ல போனா குறிப்பா இந்தியாவை பத்தி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரா வருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னபடியே இந்திரா காந்தி அவங்க பிரதமரா வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்திரா காந்தியை பத்தி இவங்க எழுதின ஒரு வார்த்தையானது இந்நாள் வரையும் எல்லா நாடுகளை பத்தி பேசப்பட்டு வருது. ஏசியாவிலேயே அதாவது இந்தியாவில் உள்ள ஒரு பிரதமர் அவங்க இறக்க போறாங்க அப்படின்றத அவங்க எழுதப்பட்ட டேட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, டேட்டு மந்த் இயர் அப்படியே எழுதியிருந்தாங்க. அதன்படி இந்திரா காந்தி அவர்களும் இறந்திருந்தாங்க.